اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாய் இங்கு குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த வாரம் கனவு என்றால் என்ன, கனவுகள் என்பன அல்லாஹுவின் புறத்திலிருந்து உண்டாகலாம் அல்லது நம்மை அச்சுறுத்துவதற்காக வேண்டி, கவலையில் ஆழ்த்துவதற்காக வேண்டி ஷைத்தானின் புறத்திலிருந்து உண்டாகலாம், அல்லது நம் ஆழ்மனதில் தேங்கி கிடக்கும் சிந்தனைகள், யோசனைகள், அவைகளே கனவுகளாய், காட்சிகளாய் நம் தூக்கத்தில் வரலாம் என்றும், எதை நம்ப வேண்டும், எதை நம்ப தேவையில்லை, நல்ல கனவை காண்கிற போது என்ன செய்ய வேண்டும், மனதிற்கு ஒவ்வாத கனவுகளை பார்க்கிற போது என்ன செய்ய வேண்டும் என்கிற செய்திகளை எல்லாம் பார்த்தோம். அல்லாஹுவின் புறத்திலிருந்து உண்டாகக்கூடிய, ஏற்படக்கூடிய கனவுகளில் ஒரு வகைதான் நாம் யாரை நபியாய் ஏற்றிருக்கின்றோமோ, நம் வாழ்வியலின் வழிகாட்டியாய் ஏற்றிருக்கின்றோமோ அத்தகைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்பது. பெருமானாரை கனவில் காண்பது என்பது அல்லாஹுவின் புறத்திலிருந்து உண்டாகக்கூடக்கூடிய கனவுகளின் ஒன்று என்பதை புரிய வேண்டும். ஒருவர் நாயகத்தை கனவில் பார்ப்பாரையானால், பெருமானாரோடு பேசுவதைப் போல், பழகுவதைப் போல், தன் கவலைகளை சொல்வதைப் போல் கனவிலே பெருமானாரை பார்த்தால் சத்தியமாய் அவர் நாயகத்தை தான் கண்டிருக்கிறார். அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி, யார் என்னை கனவில் கண்டார்களோ அவர் என்னையே பார்த்தால், அவர் சந்தேகம் கொள்ள தேவையில்லை, சத்தியமாய் என்னை தான் பார்த்தால், ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு பி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், காரணம் ஷைத்தான் என்னுடைய உருவத்தில் தோன்ற மாட்டான், என்னுடைய உருவத்தில் காட்சி தரமாட்டாள். எனவே கனவில் என்னை பார்த்தால் 100% என்னை தான் பார்த்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த நபிமொழி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டு இருப்பதை பார்க்கிறோம். இந்த ஹதீஸை யோசித்து பார்த்தால் புரியும், பெருமானாரை தவிர்த்து நம்முடைய மனதிற்கு நெருக்கமான நம் தாய், நம்முடைய தந்தை அல்லது உறவினர்கள், நண்பர்கள் என்று யாரை கனவில் பார்த்தாலும் அவரை தான் ஊர்ஜிதமாய் பார்த்தோம் என்று சொல்லிவிட முடியாது. காரணம், அவர்களுடைய உருவத்தில் ஷைத்தான் கூட தோன்றலாம். ஷைத்தானிடத்தில் நான் பேசுவது அவர்களிடத்தில் பேசுவதைப் போல் உருவகப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்த்து அவர்களோடு உரையாடுவது, அவர்களோடு பேசுவது என்பது, இப்படி ஒருவர் கனவலை பார்த்தார் என்றால் 100% பெருமானாரை தான் பார்த்தால். காரணம், ஷைத்தான் நாயகத்தின் உருவத்தில் தோன்ற மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் 2 செய்திகளை தெளிவுபடுத்துகிறது. ஒன்று, கனவிலே பெருமானாரை பார்க்க முடியுமா என்கிற கேள்விக்கு
பார்க்க முடியும் என்கிற பதிலை தருகிறது. இன்னொன்று, அப்படி பார்த்தால் அவர் பெருமானாரை தான் பார்த்தார், வேறு யாரையும் பார்க்கவில்லை, அந்த விஷயத்தில் ஐயப்பட தேவையில்லை, சந்தேகம் கொள்ள தேவையில்லை என்கிற தெளிவையும் நமக்கு இந்த ஹதீஸ் கொடுத்திருக்கிறது. நாயகத்தின் வஃபாத்திற்கு பின்பு ஏராளமான சஹாபிகள் பார்த்திருக்கிறார்கள், தாபியீன்கள் பார்த்திருக்கிறார்கள், நல்லோர்கள், வழிமார்கள், இறைநேசர்கள் பார்த்திருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள், நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நாள் கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியிலே தொழ வைப்பதை போல நான் பார்த்தேன். நாயகத்திற்கு பின்னால் நின்று நான் தொழுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்ததும் சஹாபாக்களை நோக்கி திரும்பி அமர்ந்தார்கள். அப்பொழுது ஒரு பெண்மணி கூடை நிறைய பேரித்தம்பழங்களை கொண்டு வந்து பெருமானாருக்கு முன்பாய் வைத்தாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்தார்கள். என்னை பார்த்து கேட்டார்கள், அலியே உங்களுக்கு வேணுமானு? ஆம் யா ரசூலல்லாஹ், வேண்டும் என்றேன். பெருமானார் என் கரங்களில் தரவில்லை, மாறாய் எனக்கு பெருமானார் அந்த பேரித்தம்பழத்தை ஊட்டிவிட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இன்னொரு பேரித்தம்பழத்தை பெருமானார் எடுத்தார்கள். மீண்டும் வேண்டுமா என்று கேட்டார்கள். ஆம் என்றேன். இன்னொரு பேரித்தம்பழத்தையும் ஊட்டிவிட்டார்கள். பிறகு மீதம் இருந்த பேரித்தம்பழங்கள் பெருமானாரின் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இருந்தவர்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. கனவு முடிந்தது. இந்த காட்சியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சொல்லணும்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டவர்களாய் ஃபஜ்ர் தொழுகைக்கு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ர் தொழுகை வைக்கிறாங்க. தொழுகை முடிந்ததும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிகளை நோக்கி, மக்களை நோக்கி திரும்பி அமர்கிறார்கள். கனவில் பார்த்ததை போல் இப்பொழுது ஒரு பெண்மணி பேரித்தம்பழத்தை கூடை நிரம்ப எடுத்து கொண்டு வந்து உமர் அவர்களுக்கு முன்னால் வைக்கிறார்கள். உமர் ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்துவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அலியே வேணுமானு? ஆம் என்று சொன்னேன். உமர் ரலியல்லாஹு எனக்கு கையில கொடுக்கல, பெருமானார் ஊட்டிவிட்டதை போல் உமர் ரலியல்லாஹு ஊட்டிவிட்டார்கள். இரண்டாவதாய் ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்தார்கள். மீண்டும் வேண்டுமா என்று கேட்டார்கள். ஆம் என்றேன். மீண்டும் ஊட்டிவிட்டார்கள். பிறகு மீதம் இருந்த பேரித்தம்பழங்கள் எல்லாம் எல்லோருக்கும் மத்தியில் பங்கு வைக்கப்பட்டு கொண்டிருந்த போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் என் மனதில் நினைத்தேன், கனவுல தான் ஒரு 2 பேரித்தம்பழம் கிடைத்தது, 3வது பேரித்தம்பழத்தை சாப்பிடாமல் போய்விட்டோம், நினைவிலாவது இன்னொரு பேரித்தம்பழத்தை சாப்பிடலாம் என்று நினைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கூடுதலாய் ஒரு பேரித்தம்பழம் தாருங்கள் என்று கேட்பதற்கு நான் முனைந்த போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னை பார்த்து சொன்னார்கள், லவ் ஸாதக ரசூலுல்லாஹி லைலதக லஸிதுனாக. அலியே, நேற்று இரவு பெருமானார் கூடுதலாய் ஒரு பேரித்தம்பழத்தை உங்களுக்கு கொடுத்திருந்தால் நாமும் கூட்டி கொடுத்திருப்போம். ஆனால் நாயகம் 2 தான் கொடுத்தார்கள், 3வது ஒன்றை தரவில்லை. எனவே நானும் 2 தான் தருவேன். நாங்க அதிர்ந்து போனார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நாம் கனவில் பார்த்தது, பெருமானாரிடத்தில் பேசியது, கொடுத்தது 2 மாத்திரமே கொடுத்தது, எல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியப்பட்ட போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல் முஃமினு யன்துரு பிநூரில்லாஹ். ஒரு முஃமினுடைய இறையச்சமிக்க, அல்லாஹ்வின் மீது முழுக்க பயபக்தி கொண்ட பரிபூரணமான முஃமினுடைய பார்வை சாதாரணமான பார்வை அல்ல. அவர் அல்லாஹ்வுடைய பேரொளியை கொண்டு பார்க்கிறார். அதை சாதாரணமாய் நீ நினைத்து விடாதே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூற அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஆம் நீங்கள் உண்மையை உரைத்தீர் உமரே என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பெருமானார் கனவில் எனக்கு கொடுத்த பேரித்தம்பழம் என்ன சுவையில் இருந்ததோ அதே சுவையை நீங்கள் கொடுத்த பேரித்தம்பழத்தை உண்ணபோது நான் ருசித்தேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வதை, பார்த்ததை, நாயகத்தோடு பேசியதை நம்மால் பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய மேதைகளில் ஒருவர் அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த உலகத்திற்கு தஃப்சீரு இப்னு கசீர் என்கிற ஒரு மிகப்பெரிய திருக்குர்ஆனினுடைய விரிவுரையை கொடுத்த பெருமை இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சாரும். அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற ஒரு வரலாற்று நூலை தொகுத்திருக்கிறார்கள். அதில் ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்த சுல்தான் நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற மிகப்பெரிய
இறையச்சமிக்க ஆட்சியாளர், நீதி வழுவா ஆட்சியாளர். அவர் ஒரு ஆட்சியாளராய் மன்னராய் இருந்த போதும் நாயகத்தின் சுன்னத்தை, நாயகத்தின் வாழ்வியலை அடிப்பிரளாமல் அவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாளராய் நூருத்தீன் சங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் கனவு காண்கிறார்கள். கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சி தருகிறார்கள். நாயகம் கனவிலே தோன்றி 2 மனிதர்களை காண்பித்துவிட்டு நூருத்தீன் சங்கியை பார்த்து சொல்கிறார்கள், நூருத்தீனே, இந்த 2 மனிதர்களின் தீங்கை தடுத்து விடு என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார்கள். நூருத்தீன் சங்கி ரஹ்மத்துல்லாஹி விழிக்கிறார்கள். என்ன செய்வதுன்னு புரியல. ஒழு செய்துவிட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு துவா செய்துவிட்டு மீண்டும் தூங்குகிறார்கள். ஆச்சரியம், அதே கனவு 2வது முறை ஏற்படுகிறது. நாயகம் மீண்டும் காட்சி தருகிறார்கள். 2 நபர்களை காண்பித்து இவருடைய தீங்கை தடு என்று சொல்லி மறைகிறார்கள். 3வது முறை தூங்குகிறார்கள். அதே கனவு வர என்ன செய்வது என்று புரியல. ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவின் மூலமாய் உணர்த்துகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட சுல்தான் நூருத்தீன் சங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன் அமைச்சரை கூப்பிட்டு அழைத்து சொல்கிறார்கள். தன்னோடு சில பணியாளர்களை அழைத்து கொண்டு உடனடியாக திம்ஷுக்கில் இருந்து அவர்கள் மதீனாவுக்கு புறப்படுகிறார்கள். மதீனாவிற்கு வந்தாச்சு. காலை எல்லா நபர்களுக்கும் அறிவிப்பு செய்யப்படுகிறது. சுல்தான் நூருத்தீன் சங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்ஜித் நபவியில இருக்கிறாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களையும் பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறார். அவர்களோடு பேசுவதற்கு, அவர்களிடத்தில் அன்பளிப்பு கொடுப்பதற்கு சுல்தான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். எனவே மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள் கூட தவறிவிடாமல் அவர்களை போய் பார்த்து அன்பளிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது. எல்லோரும் வந்து அரசரை பார்த்து வாழ்த்துக்களை பெற்று தங்களுடைய அன்பளிப்புகளை எல்லாம் பெற்று செல்கிறார்கள். ஒவ்வொருவரிடத்திலும் அன்பளிப்பை கொடுக்கும் போது நூருத்தீன் சங்கி அவருடைய முகத்தை உற்று நோக்கிறார்கள். நாயகம் கனவில் காண்பித்த அந்த மனிதர்கள் தென்படுகிறார்களா என்று பார்க்கிறார்கள். எல்லோரும் பெற்று சென்று விட்டார்கள். ஆனால் அந்த மனிதர்கள் வரல. அடுத்து விசாரணை செய்யப்படுகிறது. அரசருடைய அன்பளிப்பை பெறாமல் மதீனாவிலே ஏதேனும் தெருவிலே, வீட்டிலே யாராவது மனிதர்கள் மிஞ்சி இருக்கிறார்களா என்று விசாரிக்கப்படுகிறது. அப்பொழுது மதீனா வாசிகள் சொன்னாங்க, ஆமா, மஸ்ஜிது நபவியின் பக்கத்தில் ஒரு வீட்டில் 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். சாலிகான மனிதர்கள், பயபக்தியானவர்கள், பயபக்தி மிக்கவர்கள். அவர்கள் செல்வந்தர்கள். ஏழை எளியோர்களுக்கு ஏதேனும் கஷ்டம் என்று சொன்னால் ஓடி வந்து விடுவார்கள். அவர்கள் எவ்வளவு உதவி செய்ய வேண்டுமோ அவ்வளவு உதவி செய்வாங்க. ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு பண காசெல்லாம் தேவையில்லை. அதனால தான் இருந்திருப்பாங்க போலன்னு சொல்லப்படுது. உடனே சுல்தான் நூருத்தீன் சங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த 2 பேர்த்தையும் அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போடுறாங்க. 2 நபர்களும் முன்னால் வந்து நிறுத்தப்படுகிறார்கள். ஆச்சரியம், நாயகம் எந்த 2 மனிதர்களை கனவில் காண்பித்தார்களோ அந்த 2 மனிதர்களாய் இவர்கள் இருக்கிறாங்க. உடனே மஸ்ஜித் நபவியிலே அவங்கள நிற்க வச்சுட்டு சுல்தான் அவர்கள் நூருத்தீன் சங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய பணியாளர்களை அழைத்து கொண்டு ரகசியமாய் போய் அவர்கள் தங்கியிருந்த வீட்டை வேவு பார்க்கிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள். அங்கு பார்த்தால் ஒரு பாய் விரிப்பு ஒன்று விரிக்கப்பட்டிருக்கிறது வீட்டுக்குள்ள. அந்த விரிப்பை அகற்றி பார்த்தால் ஏதோ ஒரு பாதை உள்ளே போகிறது போல தெரியுது. அதற்குள்ளே போகிறாங்க. சுரங்க பாதை உள்ளே போகிறது. அதில் நடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். சுரங்க பாதை நீண்டு கொண்டே செல்கிறது. கடைசியாய் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரவுலாவில் போய் சேருகிறது. ஆச்சரியம், அதிர்ந்து போய்விடுகிறாள் சுல்தான் நூருத்தீன் சங்கி. 2 பேர்த்தையும் கைது செய்து விசாரிக்கும் போதுதான் சொன்னார்கள், நாங்கள் உண்மையாகவே முஸ்லிம்கள் அல்ல, நாங்கள் முஸ்லிம்கள் அல்ல, கிறித்துவர்கள். எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள், நீங்கள் முஸ்லிம்களை போல் வேடம் தரித்து மதீனாவில் போய் தங்கி நல்லது செய்வதைப் போல உங்களை நல்லோர்களாய் காட்டிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பணி, நீங்கள் தங்கி இருக்கிற இடத்திலிருந்து ஒரு சுரங்க பாதையை அமைத்து முஹம்மது நபியின் உடலை கைப்பற்றி கொண்டு வர வேண்டும். இதுதான் உங்களின் பணி என்று சொல்லப்பட்டது. இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னதும் நூருத்தீன் சங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழத் துவங்கிவிட்டாங்க. தேம்பி தேம்பி அழுதார்கள். எவ்வளவு பெரிய விபரீதம், அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும். அல்லாஹ்
கனவிலே நாயகத்தை காட்சியளித்து நாயகத்தின் மூலமாய் நம்மை எச்சரிக்கை செய்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட்டான் என்பதை புரிந்து கொண்டு உடனடியாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை சுற்றிலும் ஹலீஃபாக்களான அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அந்த அடக்க ஸ்தலத்தை சுற்றிலும் மண்ணில் இருந்து பூமியில் இருந்து உயரமான ஒரு ஈயத்திலான ஒரு பாதுகாப்பான சுவரை அப்பொழுதுதான் அவர்கள் கட்டினார்கள். அந்த சுவர் கட்டி முடிக்கப்பட்டதற்கு பின்புதான் அந்த இடத்தை விட்டு அவர்கள் நகர்ந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இது ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்ல, உண்மையாகவே வரலாற்றில் நடந்த நிகழ்வாய் மிகப்பெரிய அறிஞரான தஃப்சீர் இப்னு கஸீர் என்கிற ஒரு மிகப்பெரிய தஃப்சீர் களஞ்சியத்தை, திருக்குர்ஆனின் விரிவுரையை இந்த உம்மத்திற்காக வேண்டி கொடுத்த இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற வரலாற்று சம்பந்தப்பட்ட அதிக ஆதாரபூர்வமான ஒரு நூலிலே இடம்பெற்றிருக்கின்ற செய்தி என்கிற பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே பார்க்க முடியும் என்பதோடு மட்டுமல்லாமல் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து, விபரீதங்களை குறித்து பெருமானார் விழிப்புணர்வு கூட செய்வார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகத்தோடு நாம் வாழவில்லை, நாயகத்தை பார்த்ததில்லை, நாயகத்தோடு பேசியதில்லை. ஆனால் பெருமானாரை கொண்டு ஈமான் கொண்ட முஃமின்கள், பெருமானார் காலத்திற்கு பின்னால் வரக்கூடியவர்கள், அவர்கள் மீது உண்மையான அன்பு செலுத்தக்கூடியவர்கள், பெருமானாரை பார்ப்பதற்கு ஆசைப்படுபவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு வழிமுறைதான் கனவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பது. தன்னுடைய ஆஷிகீன்களின் கனவுகளை பெருமானார் காட்சியளித்து அவருடைய மனக்கவலைகளை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மருந்துகளை, தீர்வுகளை தந்திருக்கிறார்கள். சுல்தான் மஹமூது கஸ்னவி, இந்தியாவை ஆண்ட மிகப்பெரிய அரசர்களில் ஒருவர் சுல்தான் மஹமூது கஸ்னவி. இன்றைக்கு வரலாற்று புனைக்கப்பட்டு தவறுதலாய் சித்தரிக்கப்பட்டு அவர் ஒரு கொள்ளையராய், இந்துக்களுக்கு எதிரானவராய், மதவெறியராய் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் மஹமூது கஸ்னவி மிகவும் இரையச்சமிக்க மனிதர், சாலிகான மனிதர், நாயகத்தின் சுன்னத்துகளை பேணக்கூடியவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த காதலை வைத்திருந்த ஆஷிக் ரசூல் தான் மஹமூது கஸ்னவி. அவங்களுக்கு 3 கவலைகள் இருந்தது. 3 கவலைகள் நீண்ட நாட்களாய் இருந்தது. ஒன்று, தன்னுடைய அத்தா சுபுக்துக்கினுக்கு தான் பிறந்தோமா என்கிற ஒரு கேள்வி இருந்தது. காரணம், தந்தையும் மகனும் பார்ப்பதற்கு வேறு வேறுவாய் காட்சியளிப்பவர். ஒருவர் லட்சணமாய் இருப்பார், இன்னொருவர் அவலட்சணமாய் இருப்பார். நம்முடைய சுபுக்துக்கினுக்கு தான் நாம பிறந்தோமாங்கிற கேள்வியும் சந்தேகம் நீண்ட நாட்களாய் இருந்தது. இன்னொன்று, தன்னுடைய மறுபுலக வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற கவலை. மூன்றாவது, அல் உலமா வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களின் வாரிசு என்று சொல்கிறார்களே, அது உண்மைதானா என்கிற கவலை. மஹமூது கஸ்னவி அவர்கள் ஒவ்வொரு நாளும் நகர்வலம் செல்வது வழக்கம். அப்படித்தான் இவர்கள் ஒரு நாள் நகர்வலம் செல்கிறார்கள். இவர்கள் நகர்வலம் செல்கிற போது இவருடைய பணியாளர்கள் முன்கூட்டியே சென்று தெருவினுடைய விளக்கை எல்லாம் அணைப்பார்கள். அப்படி பணியாளர்கள் அணைத்து கொண்டே வருகிற போது ஒரு வீதியிலே தெருவிளக்கின் கீழ் நின்று ஒரு மாணவர் புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார். அவரிடத்தில் போய் பணியாளர்கள் கேட்டாங்க, என்ன படிச்சுட்டு இருக்கீங்கன்னு. மாணவர் சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளை, நபிமொழிகளை நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம் சொல்ல அவர்களுக்கு அணைக்க மனசு வரல. உடனே சுல்தான் மஹமூது கஸ்னவி இடத்துல விஷயம் சொல்ல அந்த விளக்கை மட்டும் வித்திருப்பான்னு சொல்லிட்டார். அன்று இரவே சுல்தான் மஹமூது கஸ்னவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் தோன்றி சுல்தான் மஹமூது கஸ்னவி இடத்தில் சொன்னார்கள், இப்னு சுபுக்தகீன் அக்ரமக்கல்லாஹு பில் ஜன்னா கமா அக்ரம்த வரசதி. சுபுக்துக்கினுடைய மகனே, சுவனத்தை கொண்டு அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவான், என்னுடைய வாரிசை நீ கண்ணியப்படுத்தியதை போல என்று சொல்லி அவருடைய 3 கவலைகளுக்கும் கேள்விகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்து, கனவின் மூலம் பதிலளித்து சென்று விட்டார்கள். தன்னுடைய சுபுக்துக்கினுக்கு பிறந்தவன் தானா என்கிற கவலை, சந்தேகம் இருந்தது. இப்னு சுபுக்துக்கினுடைய மகனே என்று சொல்லி அந்த சந்தேகம் தீர்ந்தது. பெருமானார் சொன்னார்கள், அக்ரமக்கல்லாஹு பில் ஜன்னா, சுவனத்தை கொண்டு அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவான், மறு உலக வாழ்க்கை உனக்கு செழிப்பாக இருக்கும் என்று சோபனம் சொன்னார்கள். கமா அக்ரம்த வரசதி,
என்னுடைய வாரிசை நீ சங்கிப்படுத்தியதைப் போல கண்ணியப்படுத்தியதைப் போல உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுதான் என்பதையும் பெருமானார் அந்த கனவிலே தெளிவுபடுத்தி சென்றார்கள் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்மையான நேசம் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் சுன்னத்தை பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் மீது அதிகமாய் ஸலவாத்துகளை ஓதுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையை அப்படியே ஏற்று நடக்கிறார்களோ, அவர்களுடைய கனவுகளிலே நாயகம் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய பாக்கியம் பெற்றவர்களாய் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய